உலகக்கிண்ண தொடரில் பாகிஸ்தான் பங்கு பெற்றும் இந்திய அணியுடனான போட்டியை புறக்கணிக்கும். இறுதிப் போட்டிக்கு ஒருவேளை இந்தியா பாகிஸ்தான் வந்தால் இந்தியா கிண்ணத்தை தாங்களே கொண்டு போக வேண்டிய நிலைமை உருவாகும் விளையாடாமலே. இறுதிப் போட்டி என்று வரும்பொழுது, அரை இறுதி என்று வரும்பொழுது இந்த நேரத்தில் பாகிஸ்தான் இதே முடிவில் இருக்குமா? இதுதான் எனக்கும் கேள்வியாக இருக்கின்றது. அது தொடர்பில் இதுவரையில் பாகிஸ்தான் அறிவிக்கவில்லை. எனவே இது பல்லாயிரக்கணக்கான மக்களை, பல லட்சம் கோடி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயலாக அமைக்கின்றது. இந்தியாவுக்கும் பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய நிலைமைகளையும் உருவாக்கலாம். கிரிக்கெட் என்று பார்க்கும்போது பாகிஸ்தான் அணி, பாகிஸ்தான் இந்திய போட்டிகள் இல்லாத கிரிக்கெட் அந்த தொடர் அப்படின்றது முற்று முழுதான தோரணங்கள் இதெல்லாம் லைட்கள் இருந்தால் தான் அது திருவிழாவா இருக்கும். இது 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 இப்படி இருக்கும்போது திருவிழா இல்லை. இது சாதாரணமா ஒரு பலமையான ஒரு நாள் தான். ஐசிசியால இது முடியாம போனால் ஐசிசியும் ஒரு என்ன சொல்றது, ஒரு உதவாத ஒரு ஒரு நிறுவனமா தான் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் நேற்று மழை பெய்யாம இருந்திருந்தா இலங்கை அணி வெல்லக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? பெரிய அளவா பத்தி எறிகிறது ஒரு முக்கியமான விஷயம். பாகிஸ்தான் விளையாட மாட்டேன்றது ஏற்கனவே இலங்கை அணியினுடைய துடுப்பாட்டம் மீது மிகப்பெரிய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு நேற்றைய போட்டியிலையும் தோல்வி அடைஞ்சாச்சு. அதுக்கு முதல்ல துடுப்பாட்டம் வந்துச்சு, பந்து வீச்சு போயிட்டு அங்கே பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான வெற்றி, பாகிஸ்தான் வெற்றி பெற்றது ஒரு பெரிய வெற்றி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பாகிஸ்தான் விளையாட மாட்டோம், ஆரம்பத்தில் பங்களாதேஷ் விளையாட மாட்டோம் என்று முற்றுமுழுதாக வெளியேறியது. பாகிஸ்தான் விளையாட மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருந்த பாகிஸ்தான் இறுதி நேரத்தில் சொன்னது, போட்டிகளில் பங்கு பெற்றுகின்றோம், இந்தியாவோடு விளையாட மாட்டோம், அரசாங்கத்தின் முடிவுக்காக வெயிட் பண்ணுகிறோம் என்று சொன்னார்கள். பார்த்திருக்கின்றோம் என்று நேற்றைய தினம் அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. பாகிஸ்தான் அணி இப்போ அவங்களுடைய இறுதி முடிவுக்கு வந்துட்டாங்க. வர பிப்ரவரி 15ஆம் தேதி தான், இந்த பிப்ரவரி 15 தான் இந்தியா பாகிஸ்தான் போட்டி கொழும்பில் நடக்க இருந்தது. இந்த போட்டியில பாகிஸ்தான் இப்ப இந்த நிமிடம் வரைக்கும் அறிவிச்சதன்படி விளையாட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இதுல மாற்றங்கள் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அதுக்கு முதல்ல பாகிஸ்தான் அணி இந்த விஷயத்தை அறிவித்தது. இப்ப இதனால பாகிஸ்தானுக்கு என்ன பாதிப்பு இருக்கும்? பாகிஸ்தான் இப்பொழுது உலகக்கிண்ண தொடரில் பங்கு பெற்றாமல் போனால் பாகிஸ்தானுக்கு பாதிப்புகள் இருக்கின்றன. அது தடை வரலாம், அதே போன்று ஏனைய போட்டிகள் விளையாட முடியாமல் போகலாம், இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இப்பொழுது அவர்கள் உலக கிண்ணத்தில் பங்கு பெற்றவில்லை என்று சொல்லவில்லை, பங்கு பெற்றுகின்றோம், விளையாடுகின்றோம். எங்களுடைய அரசாங்கம் அரசியல் ரீதியாக பிரச்சனை இருக்கின்ற எதிர்நாடான இந்தியாவோடு நீங்கள் விளையாட வேண்டாம் என்கின்ற ஒரு ஆலோசனையை எங்களுக்கு வழங்கி இருக்கின்றது. அதன் காரணமாக நாங்கள் விளையாட மாட்டோம், அந்த ஒரு போட்டியை மாத்திரம் நாங்கள் விளையாட மாட்டோம். அதனால் வரப்போகின்ற இழப்பு, அந்த போட்டியில் 2 புள்ளிகளை இழக்கப் போகின்றது பாகிஸ்தான். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றோம் என்ற அடிப்படையில் தான் இவர்களுடைய அந்த அறிவிப்பு வந்திருக்கு. சரி, முதல் சுற்றுல இந்த போட்டியில பாகிஸ்தான் அணி விளையாட மாட்டாங்க. அடுத்த சுற்றுல உலகக்கிண்ண தொடரில் பாகிஸ்தான் பங்கு பெற்றும் இந்திய அணியுடனான போட்டியை புறக்கணிக்கும். இறுதி போட்டி என்று வரும்பொழுது அல்லது அரை இறுதி என்று வரும்பொழுது இந்த நேரத்துல பாகிஸ்தான் இதே முடிவில் இருக்குமா? இதுதான் எனக்கும் கேள்வியாக இருக்கின்றது. அது தொடர்பில் இதுவரையில் பாகிஸ்தான் அறிவிக்கவில்லை. ஆனால் பாகிஸ்தான் சொல்கின்றது, இந்திய அணியுடனான போட்டியினை நாங்கள் புறக்கணிக்கிறோம். அப்படியாக இருந்தால் இறுதிப் போட்டியோ இறுதிப் போட்டிக்கு வந்தாலும் இறுதிப் போட்டியில் விளையாட முதல் சுட்டா 2ஆம் சுட்டா அறுதி அதுவும் இல்லை, இந்தியாவுடனான போட்டியை புறக்கணிக்கின்றோம். இறுதிப் போட்டிக்கு ஒருவேளை இந்தியா பாகிஸ்தான் வந்தால் இந்தியா கிண்ணத்தை தாங்களே கொண்டு போக வேண்டிய நிலைமை உருவாகும் விளையாடாமலே. இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழலை ஏன் ஐசிசி உருவாக்குது? ஐசிசி இப்ப இது நேரடியா பாகிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் அறிவித்தல் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்தலத்துல பாகிஸ்தானுடைய அரசாங்கத்தினுடைய எக்ஸ்தலத்துல தான் இந்த தகவல் பரிமாறப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் தான் இந்த முடிவெடுக்கிறாங்க. அரசாங்கம் எப்படி முடிவெடுக்க முடியும்? அரசாங்கம் ஒரு நாட்டின் அணியை அவர்கள் என்னதான் அரசியல் என்று சொல்லி இதைத்தான் கொண்டு வருகின்றார்கள். இதை மீண்டும் கொண்டு வந்து அரசியலாக்க மாற்ற முயற்சிப்பார்கள். ஆனால் என்னதான் அரசியலாக இருந்தாலும் அந்த நாட்டுக்குள் செயல்படுகின்ற வேலை அந்த அரசாங்கத்துக்கு உட்பட்டு தான் சில வேலைகளை செய்ய வேண்டும். அந்த அரசாங்கம் முடியாது, இல்லை இந்த அணி இல்லை நாங்கள் போகத்தான் போறோம்டா, நீங்க யாரும் நாட்டை விட்டு வெளியே போக முடியாதுன்ற ஒரு தடையை போட்டால் அப்படி சிக்கல் இங்க இருக்கின்றது. என்னதான் அரசியல் தலையீடுகள் இருக்கக்கூடாது என்று சுயாதீனமாக இருந்தாலும் சில விஷயங்களில் அரசாங்கத்தின் ஈடுபாடு இல்லாமல் நாங்கள் எதையும் செய்ய முடியாது. இப்பொழுது ஒரு போட்டியினை நடத்த முடியாது இங்கே என்கின்ற ஒரு தடையினை அரசாங்கம் உருவாக்கமாக இருந்தால் இல்லை என்று சொல்லி அதோடு வாதாட முடியாது தானே. ஒரு நாட்டுக்கான விஷயங்கள் என்றது இருக்கின்றது. எனவே அது இங்கே சிக்கலாக இருக்க போகின்றது. இதே மாதிரி சொன்னது இப்பொழுது உடனடியாக ஐசிசி சர்வதேச கிரிக்கெட் பேரவை ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றது.
அந்த அறிக்கையில் சொல்கின்றது. இந்த விஷயம் மிகவும் கவலை அளிக்கின்றது. ஒரு அரசாங்கமாக இந்த அறிவித்தலை அறிவித்திருக்கின்றார்கள், அது எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. பாகிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையோடு உத்தியோகபூர்வமாக நாங்கள் இது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு காத்திருக்கின்றோம். ஒரு கலந்துரையாடல் மூலமாக நாங்கள் இதற்கு ஒரு முடிவு கட்டுவதற்கு முயற்சிக்கின்றோம் என்பது போல் இருக்கின்றது. ஒரு சர்வதேச விளையாட்டு என்ற அடிப்படையில் பாகிஸ்தான் இவ்வாறு செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இது பல்லாயிரக்கணக்கான மக்களை, பல லட்சம் கோடி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயலாக அமைக்கின்றது. எனவே இது கிரிக்கெட்டுக்குள் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. எனவே இதை சுமூகமாக தீர்ப்பதற்கு தாங்கள் முயற்சிக்கப் போவதாகவும் சொல்கின்றார்கள். எனக்கு தெரிந்து சென்று இது கிரிக்கெட் கட்டுப்பாடு சபை, மீண்டும் பாகிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாடு சபை ICC ஒரு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சில வேளைகளில் இதற்குள் இனி என்ன டீல்கள் அல்லது எதிர்காலத்தில் என்ன விஷயங்களை செய்ய போகிறது, அல்லது பாகிஸ்தான் ஏதாவது ஒரு டிமாண்டை வைத்து இதை இந்த பிரச்சனையெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணுங்க, அதாவது அவர்கள் இந்தியாவோடு ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு நெகோசியேஷன், ஏதோ ஒரு உடன்பாட்டுக்கு வருவதற்கான ஒரு விளையாட வேண்டும், அல்லது இதை பிரச்சனையாக்க வேண்டாம், அல்லது இந்தியா இதை பிரச்சனையாக்குகின்றது என்பதுதான் பாகிஸ்தானின் தரப்பு, பாகிஸ்தானின் பக்க வாதங்கள். எனவே இதை முடித்து வையுங்கள், அல்லது இந்தியா சொல்வதை தான் ICC அப்படியே செய்கின்றது, அல்லது இந்திய அரசாங்கம் சொல்வதனால் தான் நாங்கள் இங்கே எல்லாம் போட்டிகளில் விளையாட மாட்டோம் என்று சொல்கின்றார்கள். எனவே இவற்றின் அடிப்படையில் நாங்கள் இந்தியாவோடு எதையும் செய்து கொள்ள மாட்டோம் என்கின்ற பிரச்சனை தான் இங்கே ஓடுகின்றது. எனவே இது சில வேளைகளில் எதிர்காலத்தில் இந்தியாவுக்கும் பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய நிலைமைகளையும் உருவாக்கலாம். வேளையில் ICC இனிமேல் உலகக்கிண்ண போட்டிகள் அல்லது வேறு தொடர்கள், வேறு போட்டிகள் வருகின்ற வேளையில் இந்தியாவில் நடத்துவது தொடர்பில் சிக்கல்கள் இருக்கின்றன. பங்களாதேஷ் வராது, பாகிஸ்தான் வராது. கிரிக்கெட் என்று பார்க்கும்போது பாகிஸ்தான் அணி, பாகிஸ்தான் இந்திய போட்டிகள் இல்லாத கிரிக்கெட் அந்த தொடர் அப்படின்றது முற்றுமுழுதான ஒவ்வொன்றுக்குள்ள முரண்பாடு பட்டு கொண்டு வராங்க. என்ன ஒரே ஒரு விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும், பாகிஸ்தான் அரசாங்கம் எடுத்த முடிவோ அல்லது பாகிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை எடுத்த முடிவோ இதெல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அப்படியே நடந்துவிட்டு போவோம். இரண்டு முக்கியமான அணிகள் இல்லை, எல்லாரும் சொல்றாங்க பாகிஸ்தான் ஓகே தோத்துருமன்ற பயத்துல அவங்க விளையாட விட்டாங்கன்றது ஓகே, அது அவங்களுடைய கருத்து. இந்தியா சரி 2 பேருக்கு இடையிலான பிரச்சனை, பாகிஸ்தான் விளையாட இருந்தா ஓகே பரவாயில்ல, இது நல்லதுதான் அப்படின்றது ஒரு. கிரிக்கெட்டை பொறுத்தவரையிலும் பாகிஸ்தான் விளையாடாத அல்லது பாகிஸ்தான் இந்தியா போட்டிகள் இல்லாத கிரிக்கெட் அப்படின்றது பெரிய இழப்பு. கிரிக்கெட்டுக்கு மட்டுமல்ல, கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வருமானத்திலிருந்து எல்லாமே கிட்டத்தட்ட இது பார்த்தோம்னா எங்களுக்கு இலங்கைக்கு மிக பாரிய ஒரு அரசாங்கத்துக்கு இழப்பு வரும். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று, அதற்கான ஏற்பாடுகள் இங்கே செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு சோடை இல்லாமல், அதாவது ஒரு திருவிழா நடக்கும் போது தோரணங்கள் இதெல்லாம் லைட்டில் இருந்தா தான் அது திருவிழாவா இருக்கும். இது 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 இப்படி இருக்கும்போது திருவிழா இல்லை, இது சாதாரணமா ஒரு பலமையான ஒரு நாள் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த போட்டியை ICC எப்படியாவது பேசி இந்த போட்டியை பாகிஸ்தானை இதில் விளையாட வைக்கிறது தான் ICC-னுடைய முக்கியமான வேலையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ICC-யால் இது முடியாமல் போனால் ICC-யும் ஒரு என்ன சொல்றது, ஒரு உதவாத ஒரு நிறுவனமாக தான் இருக்கும் என்ன பொறுத்தவரை. இதை கிரிக்கெட் அடிப்படையில் பேசி தீர்மானிக்க முடியாத ஒரு ICC-யா இருந்தா அது தேவையில்லாத ஒன்று, அது இருக்கிறத பிரயோசனமே இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடக்க போகுது. நீங்க என்ன சொல்றீங்கன்றத கருத்துக்கள்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் சொல்றேன். நேற்று மழை பெய்யாம இருந்திருந்தா இலங்கை அணி வெல்லக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? என்னை பொறுத்தவரையில் அது பெரிய ஒரு பாதிப்பா இருந்திருக்குமா, ஒரு 3 ஓவர்கள் குறைந்ததுனால பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்குமான்றது கொஞ்சம் இல்ல. அது எப்படின்னா, அந்த இலங்கை அணியினுடைய துடுப்பாட்டம் மிக வேகமாக இருந்தது நேற்று நாள்ல. இலங்கை அணி வளமைக்கு திரும்பியது போல ஒரு உணர்வு இருந்தது, அதுல மாற்றம் இல்லை. ஆனாலும் ஒரு சில வீரர்கள் சரிக்கிருந்தாங்க, அவங்களும் சரியா செஞ்சிருந்தா 200-ஐயும் தாண்டி இல்ல. இந்த வடித்தது நேற்று இவ்வளவு ஓட்டங்கள் வந்ததுன்றதே பெரிய விஷயம் பார்க்க வேண்டியதா இருந்தது. என்றால் அண்மை காலத்தில் இந்த ஓட்டங்கள் இலங்கை கிடைக்கவில்லை. நான் நினைக்கிறேன் இங்கிலாந்துக்கு எதிராக பெற்ற அதிகூடிய ஓட்டம்னு நினைக்கிறேன். எனவே இந்த ஓட்ட எண்ணிக்கை என்பது இலங்கையை பொறுத்தவரையில் ஓகே, அப்பாடா பேட் பண்ண தொடங்கிட்டாங்க, 1-2 சேஞ்சஸ். பவன் ரத்நாயக்காவை 4வது இடத்தில் கொண்டு வந்தார்கள், சரியான இடத்தை கொடுத்தார்கள். அவர் 40 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். சரிதா சலங்கவை கொஞ்சம் பின்னுக்கு மாற்றி பார்த்தார்கள். தஷுன் ஷானுக்கு மாத்திரம்தான் நேற்று சொதப்பி இருந்தார், ஆனால் அவர் ஓட்டங்களை பெறுகின்றவர். மற்றவர்கள் எல்லோருமே துடுப்பாட்டத்தில் ஒரு ஓட்டங்களை பெற்றார்கள். எனவே ஓகே, இந்த அணி நம்பிக்கையான அணி என்றது ஓகே தான் சொல்லுங்க. நேற்று இலங்கை அணி மதசபத்தினோட பந்து வீச்சு மிக மோசமான முறையில தாக்கப்பட்டது. அதுதான் அதிகமான ஓட்டங்களை இங்கிலாந்துக்கு வாரி வழங்கியது. அது பிள்ளைன்னு சொல்ல முடியாது, அதை ஒன்றும் செய்யல. போட்டிகள் நடைபெறும். அதுக்காக அதே போன்ற அந்த நேரத்தில் அடித்தாடிய ஹாரி ப்ரூக் அவர் தான் போட்டியின் போக்கி 12-10 4 6
அதோட முடிஞ்சு போச்சு. அது ஒரு சாதாரணமான வீரர் இல்ல அவர். இங்கிலாந்தினுடைய மிக முக்கிய வீரர். அவர்தான் தலைவர். அதை அடிக்கிறதுல நாங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. எனவே இங்கிலாந்து அணியினுடைய துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையில இங்கிலாந்து அணி மிக மிக ஃபோமில் இருக்காங்க. இப்போ இந்த ஃபோமோட இவங்க வந்து உலக கணத்துக்குள்ள, அது இலங்கையில் பல போட்டிகள் இருக்கு, விளையாடும் போது எதிரணிகளுக்கு இருக்க இங்கிலாந்து ஃபோம் பண்ணி விட்டுருக்கோம். இங்கிலாந்து மோசமான அணி தான். இலங்கை அணி அப்படியே தட்டி ஓகே ஃபோம் ஆக்கி துடுப்பாட்ட வீரர்கள் எல்லாரையும் பலமாக்கி விட்டு இலங்கை அணி கொஞ்சம் முன்னேறி இருக்கு. இந்த முன்னேற்றம் பாராட்டத்தக்கது. இந்த பந்துவீச்சு மாற்றங்கள், பந்து வீச்சாளர்கள் 1-2 பேர் இன்னும் உள்ளே வர வேண்டியது இருக்கின்றது. அவர்களுடைய மாற்றங்கள், சரியான ஒரு பந்து வீச்சை அமைத்துக் கொண்டால் இவ்வளவு அளவும் பிரச்சனையாக இருந்த துடுப்பாட்டம் உலக கிணத்துக்கு முன்பதாக ஓகே இந்த துடுப்பாட்ட வரிசையோடு நாங்கள் உலக கிணத்தில் இறங்கலாம் என்கின்ற ஒரு துடுப்பாட்ட வரிசை இப்பொழுது கிடைத்து விட்டது. பந்து வீச்சிலும் ஒரு சிறிய மாற்றங்களோடு சரியாக களமிறங்கினால் அல்லது 3வது போட்டியிலும் இதே மாதிரி அப்பாடா உங்களை திட்டாத அளவுக்கு கொஞ்சம் நல்லா விளையாடி இருக்கிறீங்கடா ராசான்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கையோடு கிரிக்கெட் ரசிகர்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் போட்டிகளை. ஓகே, நேற்று இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. பாகிஸ்தான் பெரிய ஒரு வெற்றி பெற்றிருக்காங்க. இது நாங்க முதலாவது போட்டியில பேசும்போதே இது ஆஸ்திரேலியா அணி இல்லைன்னு நிறைய பேர் சொன்னது. 2வது போட்டிலேயே அது ஆஸ்திரேலியா இல்ல. சரி, நீங்க சொல்றபடி 3வது போட்டியிலையுமே ஆஸ்திரேலியா இல்லைன்னு வச்சுக்கொள்வோம். ஆனால் 207 ஓட்டங்களை பாகிஸ்தான் அடித்து 96 ஓட்டங்களுக்குள் அந்த அணியை ஆட்டமிழக்க செய்திருக்கின்றார்கள். அப்ப ஆஸ்திரேலியான பேர் தான் போடப்பட்டிருக்கின்றது. இது ஆஸ்திரேலியா இல்லது, ஆஸ்திரேலியா இல்லாத. எனவே இந்த வெற்றி என்பது மீண்டும் மீண்டும் பாகிஸ்தான் பலமாக இருக்கின்றது என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி இன்னும் ஒரு போட்டி பாகிஸ்தானை இந்தியா வெளியேற்றி இருக்கின்றது. அதுவும் ஒரு பெரிய அளவா பார்க்கப்பட்ட விஷயம். 19 வயதுட்பட்ட உலக கிண்ணம் 33.5 ஓவர்களில் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலைமை இருந்தது பாகிஸ்தானுக்கு. ஆனால் ஆரம்ப முதலே சந்திரன் அந்த போட்டியினை பார்த்துக்கொண்டே வந்து நேரடியாக பார்க்கல, ஸ்கோர் பார்த்து கொண்டிருந்தேன். பாகிஸ்தான் எந்த ஒரு இடத்திலும் அதற்கான முனைப்பை காட்டவில்லை. அது என்ன காரணம்? ரிஸ்க் எடுக்கவே இல்லை. எனக்கு தெரிந்து இந்த போட்டியில் வெற்றி பெறும் எப்படியாவது வெளியே கிரவுண்டை விட்டு வெளியே ஓடிடுவோம் என்ற அளவுல இருந்தாங்க. அந்த ஒரு ஆக்ரோஷம் தெரியவில்லை, அடித்தாட முயற்சிக்கவில்லை. அல்ல அந்த 33 ஓவர்களை வந்தா வருது போனா போது எப்படியுமே வெளியே போறோம் தோத்து ஏதோ ஒரு முயற்சி செய்து பார்ப்போம் என்கின்ற ஒரு நிலைமை ஒன்று அவர்களிடம் காணப்படும். அவங்களுக்கு அது மைண்ட்ல செட் ஆயிட்டு வேண்டாலும் நாங்க போக முடியாது, தோத்தாலும் வேண்டாலும் அந்த நெட் ரன் ரேட்டோட போகக்கூடிய வாய்ப்பு ஒன்று இருந்தது, அதை முயற்சிக்கவில்லை. எனவே இந்தியா முதலிடத்தை பெற்று இப்பொழுது ஆப்கானிஸ்தானோடு அரையிறுதி போட்டியில் விளையாட போன்றது. ஓகே, இந்த மாதிரி ஒரு பரபரப்பு இருக்கு. உலக கிண்ணத்துக்கு முதல்ல ஒரு பரபரப்பை முடிச்சுட்டு தான் நாம இன்னொரு பரபரப்புக்குள்ள போறோம். இந்த போட்டி ஒரு முக்கியமான போட்டியாக இருக்க போகுது. இந்த விஷயங்கள் பரவலா கிரிக்கெட் பக்கமாக பறந்து கிடக்கின்ற விஷயங்கள்.